பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஷாப்ல இருந்து நம்ம ராதிகா கிட் வாங்கிட்டு வந்துட்டு உடனே போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல ரெட்டை கோடு வருது. உடனே நம்ம கோப்பி என்னாச்சு இவளுக்கு, இவையும் இவ்வளோ மாறுதலா நடந்துக்கிறா, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. உடனே என்னாச்சு பேபி, டேப்லெட் போட்டியா, இப்போ ஓகே வந்ததும் கோபி இங்க பாருங்கன்னு சொன்னதும் கிட்ல வந்து 2 கோடு இருக்கிறத பார்த்ததும் என்ன இது, எதுக்கான இது, எதனா கொரோனா டெஸ்ட் பண்றது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கா, என்ன பேபி உனக்கு கொரோனாவன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோபி இது கொரோனா மிஷின் கிடையாது, அதை கண்டுபிடிக்கிற மிஷின் இல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேனதும் உடனே கோபி என்ன சொல்ற நீன்னு சொல்லிட்டு அந்த கிட்ல இருக்க 2 கோட பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்பட்ட ராதிகாவோட கையை பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமா குழந்தை மாதிரி எகிரி குதிக்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து கோபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேபி, நீ பிரெக்னெண்டா இருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு சொன்னதும் பயங்கர கோவப்பட்டு கோபி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதும் ஆமா இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இந்த வயசுல நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கோபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திரு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய பத்தி நம்ம கோபியோட என்னவாக போகுது, வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா கோபியோட நிலைமை என்னாக போகுது, வீட்டுல இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.